சொத்து குவிப்பு வழக்கில் 20 ஆண்டுகளாக குற்றமற்றவர்கள் என நிரூபிக்க நடந்த முயற்சி தோல்வியடைந்து விட்டதாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கம் இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். சொத்து குவிப்பு வழக்கு என்பது 20 வருட காலம் நடைபெற்று இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த 20 வருட காலமும் அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று அதை நிலைநாட்ட முயற்சித்து கொண்டிருந்தார்கள். அவருடைய முயற்சியெல்லாம் தவறானது. குற்றவாளியினுடைய குறைகளெல்லாம் அவர்கள் எடுத்து சொன்ன அந்த அடிப்படையில் இருக்கிற காரணத்தால் அந்த குறைகளை எடுத்து சொல்லி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கிறது. இப்போது அந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு பிறகு அதிமுகவோட நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்பீல் என்பது இப்போ நம்ம அப்பீலே இப்பொழுது இனி கிடையாது. ஒருவேளை அப்படி அப்பீல் இருந்தால் அந்த அப்பீலை எடுக்க மாட்டார்கள். இல்லை, இப்போ அதிமுகவோட நிலை என்னவாக இருக்கும் இந்த சொத்து குவிப்பு வழக்குக்கு பிறகு? அதிமுகவினுடைய நிலை முழுக்க குழப்பமாகத்தான் இருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும். இப்போது ஆளுநர் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில்? ஆளுநர் என்ன மாதிரி நிலை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆளுநர் கூடுமானவர்கள் நடுநிலை தவறாமல் ஒருவரை முதலமைச்சராக கொண்டு வர முயற்சிக்க வேண்டும்.